வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண் கணிதம். அதாவது நம்பர் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்குறாங்க, அதுக்கு எப்படிலாம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 3 is related to 243, likewise 5 is related to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3க்கும் 243க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி 5க்கு என்ன ஆன்சர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போவுமே இந்த நம்பரை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அது ஒன்று மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், இல்லைன்னா ஸ்கொயர், கியூபிக்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது 3 ஸ்கொயர் அப்படின்னா 9, அகெயின் ஒரு 3 ஸ்கொயர்னால் 9, 9 × 9 81 கிடைக்குது. பட் இங்கே 243 இருக்குது. அப்போது 3/4 போட்டோன்னா 81 தான் இல்லைங்களா. அப்போ இன்னொரு 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 81 × 3 243, அதாவது 3/5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 243 கிடைக்குது. ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 3/5 is 243. அதே மாதிரி 5/5 கண்டுபிடிக்கணும். 5/5 கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 5/2 25, அகெயின் 5/2 25, 25 × 25 625. பட் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 3125 இருக்குது. ஸோ இன்னொரு 5ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 625 × 5 3125, அதாவது 5/5 போட்டால் தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணால் போதும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 49 is related to 7, likewise 196 is related to whatனு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக 7 ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா, 7 ஸ்கொயர் is 49. அப்போது எதோட ஸ்கொயர் வேல்யூ 196 கிடைக்கும்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 13 ஸ்கொயர் அப்படின்னா 169. நெக்ஸ்ட் நம்பர் 14 ஸ்கொயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 14 ஸ்கொயர் is 196. அதே 15 ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும், 225 கிடைக்கும். எக்ஸஸாக போயிடுச்சு. ஸோ அப்போ 15 ஸ்கொயர் இல்லை, 13 ஸ்கொயர் இல்லை, 14 ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, 14. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 6 is related to 18, likewise 4 is related to whatனு கேட்டிருக்காங்க. 6ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்ட்டு 18 ஆகிருக்கு. ஸோ 18 இன்க்ரீஸிங் அப்படின்னாலும் எதர் மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் கியூபிக் வேல்யூஸ் தான் போகும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே இன்ட்டு 3 பண்ணி பார்க்கலாம். அப்போ 6 × 3 18. அதே 4 × 3 12. 12 நம்ம ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வேறு என்ன சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், நார்மலாக ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். 6 ஸ்கொயர் is 36. 36ல் பாதி அப்படின்னா 18 இல்லைங்களா. ஸோ அதுவே இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்கொயர் is 16. 16ல் பாதி 2. நமக்கு ஆப்ஷன்ஸில் 8 இருந்தது, 12 இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் அவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க. ஸோ 8 இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணி வர வேல்யூவை டிவைடட் பை 2ஆல் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 18 கிடைக்குது. 4 ஸ்கொயர் பை 2 is 16/2. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 8. நெக்ஸ்ட் பாருங்கள். 1 is related to 1, likewise 25 is related to whatனு கேட்டிருக்காங்க. 1 என்ன பண்ணாலுமே சேம் ப்ராசஸ் தான். பவரில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. அதே 25 என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இதில் போகணும். ஸோ இங்கே 25 ஸ்கொயர் is 625. ஆப்ஷன்ஸில் இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது போகலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 121 is related to 12, likewise 25 is related to whatனு கேட்டிருக்காங்க. 121 அப்படின்னாலே நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இல்லைங்களா. எதோட ஸ்கொயர் வேல்யூ 11 ஸ்கொயர் is 121. பட் இங்கே 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 + 1 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12 நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 25 அப்படின்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூவோட +1 பண்ணணும். அப்போது நமக்கு ஆப்ஷன்ஸில் 6 இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 24 is related to 60, likewise 210 is related to whatனு கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூவோட இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷனாகவோ ஸ்கொயர் வேல்யூ கியூபிக் வேல்யூவாகவோ தான் இருக்கும். பட் 24 விட இது கொஞ்சம் தான் பெரிய நம்பராக இருக்குது, 60 இருக்குது. ஸ்கொயர் பண்ணால் ரொம்ப நமக்கு பெரிய வேல்யூ கிடைக்கும். அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணலை, 60 தான் இருக்குது. இப்போ 24 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், 48 தான் கிடைக்குது. 24 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், 72 கிடைக்குது. பட் இங்கே இருக்க வேல்யூ இன்டர்மீடியட் வேல்யூவாக இருக்குது. 48 விட பிக்கராக இருக்குது. அதே மாதிரி 72 விட ஸ்மாலராக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்,
2.5ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 24 into 2.5 is 60. சேம் நமக்கு 210 into 2.5 போட்டோன்னா 525 இருக்கும் ஆப்ஷன்ஸில். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 12 is related to 36. Likewise 17 is related to whatனு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தாங்க, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான். கொஞ்சம் தான் பெரிய நம்பராக இருக்குது. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸ்கொயர் கியூபிக்ஸ் போகிற அளவுக்கு இங்கே பெரிய நம்பர் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 24, இன்ட்டு 3 பண்ணோன்னா 36. அதே 17 into 3 பண்ணோன்னா 51 is the answer. வாங்க நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கொயரை நம்ம பார்ட்ஸாக 8 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. இதில் ரிலேட்டடாக நமக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. நம்ம கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு தெரியும். பாருங்கள், இது பார்த்தோன்னே சிம்பிளாக தெரிஞ்சிடும். 4 இங்கே 4 அப்படியே இருக்குன்னா பவரில் 1 போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே 4 8ஆக ஆயிருக்கு அப்படின்னா இங்கே பவரில் 1 ஆர் இன்ட்டு 1. இங்கே நம்ம இன்ட்டு 2 ட்ரை பண்ணால் தான் நமக்கு 8 கிடைக்கும். Again 8 into 3 is 24. Same 24 into 3 4 is 96. 96 into 5 is 480. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 480-ஐ 6ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். ஓகேங்களா? இந்த வேல்யூவை 7ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இந்த 20,160 கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார 12, இங்கே 5 6 4 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கலாம். 11 + 4 15 வருது. அப்போ அது பண்ணலை. மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எந்த வேல்யூவாலும் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூஸை விட இது இன்க்ரீஸடாக இருக்குது. ஸோ 12ஆக இருக்குது. அப்படிங்கும் போது இது எல்லா வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் பண்ணோன்னா 120. 0வை எடுத்துகிட்டு 12 போட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். இதே மெத்தடை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 into 7 into 5 210. 210ல் 0 எடுத்துகிட்டு 21 போட்டிருக்காங்க. சேம் அப்போது இங்கே 12 21 மேட்ச் ஆகுது. அப்போ இந்த 3 வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 320. 4 into 8 into 10 320. 0 கேன்சல் பண்ணிட்டு நம்ம 32 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சர்க்கிளில் 4 சைட்ஸில் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் சர்க்கிளில் உள்ளரே என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் சைட்ஸில் இருக்க வேல்யூஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸில் இருக்க வேல்யூஸை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 8 into 6 2 into 6. 8 into 6 are 48. 2 into 6 are 12. 48லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 36 கிடைக்குது. சேம் இதுவே அடுத்த ப்ராப்ளமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 into 8 minus 2 into 5. 7 8s are 56 minus 2 5s are 10. சரிங்களா? அப்போது நமக்கு 46 ஆன்சராக கிடைக்குது. ஸோ ரெண்டுக்குமே மேட்ச் ஆச்சுன்னா அந்த மெத்தட் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தடாக இருக்கும். 7 into 10 minus 4 into 6. ஸோ 70 minus 24 is 46. 46 is the answer. The next problem பாருங்கள். நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்குது. 2 3 25 நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், கெஸ் பண்ண முடியும். 2 + 3 5 whole square. 5 square is 25. அதே மாதிரி 15 + 6 21. 21 square is 441. So 12 + 13. 12 + 13 is 25. 25 square is 625. So 625 is the answer. இங்கே 10 + 7 17 square is 289. நம்ம எப்போவுமே மேக்ஸு அப்படிங்கும்போது மேக்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கும்போதே நம்ம கொஞ்சம் ஸ்கொயர் வேல்யூஸ், கியூபிக் வேல்யூஸ் அப் டு 15 ஆர் அப் டு 20 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அப்படிங்கும்போது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் வேல்யூஸை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 56 8 41 22 15 கொஞ்சம் கூட ரிலேட்டட் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 46 10 39 9 6 இந்த வேல்யூஸ் ஏதோ பண்ணி நமக்கு சென்டரில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது 38 இங்கே 8 14 11 இந்த ப்ராப்ளமுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள்.